வாழ்தலை கொண்டாடலாம் வாங்க. நீங்க தான் உங்க நிஜங்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸும் ஃபிக்ஸிங்கும் தான் உங்களுடைய நிஜங்களை உருவாக்கிட்டு இருக்கு. என்னுடைய மனைவி இப்படிதான் இருப்பாங்க, என் குழந்தை இப்படிதான் இருக்கும், என்னுடைய வேலை கடினமானது தான் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் குறிச்ச உங்களுடைய ப்ரீ ஜட்ஜ்மெண்டல்ஸ் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடத்துது. நீங்க எதை எப்படி ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்கிறத பாருங்க. இதெல்லாம் ஒண்ணுங்க ஜட்ஜ்மெண்ட் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அந்த கண்ணோட்டத்தையும் மாற்றணும். இவை அனைத்தும் ஜட்ஜ்மெண்ட் தான். அப்ப நீங்க ரிலாக்ஸா ஒரு விஷயத்த எந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸும் இல்லாம ஒரு விஷயத்த பார்க்க முடியும்னா பார்க்க முடியும். உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சரிவர நீங்க பராமரிக்கும் போது கண்டிப்பா உங்களால ஒரு விஷயத்தையோ ஒரு நபரையோ அணுகிறது புதிய கோணத்துல புதிய அணுகுமுறையில அணுக முடியும். உங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிராப் பண்ணவும் முடியும். எப்படி ஜட்ஜ்மெண்ட்ஸை டிராப் பண்ணலாம்? நீங்க ஒருத்தரை பத்தி நினைக்கும் போது நீங்க உங்ககிட்டயே நீங்க சொல்லிக்கலாம், இந்த எண்ணம் நான் அல்ல, இந்த எண்ணம் என்னுடையதும் அல்ல, இதை விட நான் மிகவும் பெரியவன், அதனால என்னால புதிய நிஜங்களையும் புதிய வெற்றிகளையும் உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப உங்களுக்குள்ள ஏற்படுகிற அந்த தாட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அப்ப அடுத்தவங்களை பத்தி நீங்க நினைக்கிறதோ ஒரு எண்ணம் மட்டுமே. அந்த எண்ணங்களின் ஓட்டம் குறைய குறைய உங்கள் மனம் லேசாகும், அமைதியாகும், உங்களுடைய போக்கஸ் அதிகரிக்கும். முயற்சி செய்து பாருங்கள். நன்றிகள்.